வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். இன்றைய தினம் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா முதலீட்டாளர்களுக்கு ஒரு வார்னிங் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. தங்கத்திலே கோல்டு மற்றும் டிஜிட்டல் கோல்டு ப்ராடக்ட் அதை பத்தி தான் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் காஷன் நோட்னு சொல்லலாம். இதை பத்தி நம்ம ஒரு மாதம் முன்னாடியே கூறியிருக்கிறோம். அதாவது இந்த சோ கால்டு டிஜிட்டல் கோல்டு ஆர் கோல்டு ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இது வந்து கிளாசிஃபைட் ஆஸ் எ செக்யூரிட்டியும் கிடையாது, ஆர் ரெகுலேட்டட் அஸ் கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸும் கிடையாது. ஸோ அதனால தே ஆர் கம்ப்ளீட்லி அவுட் சைடு செபி பர்வியூவில் இருக்கிறதுனால நிறைய பினான்சியல் ரிஸ்க் முதலீட்டாளர்களுக்கு இருக்கக்கூடும் என்று அறிவித்துள்ளார்கள். மேலும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக்காவே என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னாக்கா, செவரல் டிஜிட்டல் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணி டிஜிட்டல் கோல்டு வாங்குங்க, கோல்டு வாங்குங்கன்னு நிறைய வீடியோவில் போட்டு அதையும் நிறைய அது மாதிரி இந்த ஒரு நம்ம பதிவில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய யூடியூபர்ஸும் அதுக்கு உள்ளுக்குள்ள உடந்தையா இருக்கிறார்கள் என்பதையும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இரண்டாவது, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா டெபிட் கார்டுல கிரெடிட் கார்டுல வாங்கி 4 மாசம் கழிச்சு விற்கிறது, இதை மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அன்ஆர்கனைஸ்ட் வே ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத சொல்லிட்டு செபியினுடைய ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் படி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் செபிஸ் ரெகுலேட்டட் கோல்டு ப்ராடக்ட்ஸ் அது இருக்கு அப்படிங்கிறதையும் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். செபியினுடைய ப்ராடக்ட்ஸ்ல என்னெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கோம்னா, எக்ஸ்சேஞ்சில் வந்து ETF எக்ஸ்சேஞ்ச் டெரிவேட்டிவ் ட்ரேடட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ரெண்டாவது கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இருக்கு. தென் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல இருக்கு. ஆஃபர்ட் பை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுல இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ட்ரேடபிள் ஆன் த ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுல பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால இதுல பண்ணும் பொழுது பிரச்சனைகள்லாம் என்ன வரும்? ஒன்னு வந்து கேபிட்டல் கெயின் ப்ராப்ளம், ரெண்டாவது செய்கூலி சேதாரம் எங்க ஹோல்டு பண்ணுங்கிற ப்ராப்ளம், இது எதுவுமே வராது. ரெண்டாவது ரெகுலேட்டட் பை செபி, ஸோ ரெகுலேட்டட் பை RBI. ஸோ அதனால நீங்க வந்து இதுல ஒரு கம்ஃபர்டபுளா நம்ம போடக்கூடிய பணம், நாம் முதலீடு செய்யக்கூடிய முதலீடு ஒரு பெட்டராக இருக்கக்கூடும் என்பதனை செபி வந்து திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் இந்த வார்னிங்ல பாத்தீங்கன்னா இது ஒரு குரூஷியல் ரிமைண்டராக கன்வீனியன்ஸ் ஆஃப் லோ என்ட்ரி பேரியர்ஸை வச்சு இந்த டிஜிட்டல் கோல்டை அட்ராக்ட் பண்றாங்க. இது ரொம்ப தவறான வழி அப்படிங்கிற விஷயத்தையும் கூறியிருக்கிறார்கள். ஸோ அதனால செபியினுடைய திருப்பி வந்து என்ன